வாழ்க மன்னர் வாழ்க மன்னர் வாழ்க மன்னர் வாழ்கவே வாழ்க மன்னர் வாழ்க மன்னர் வாழ்க மன்னர் வாழ்கவே ரெண்டு பேரும் விட்டு அவங்க ரெண்டு பேரும் சேர்த்துட்டாங்க. நான் தனிச்சா சொந்த இடம் இருந்துச்சு, 6 ஏக்கரா இருந்துச்சு, ஒரு வீடு இருந்துச்சு, ஒரு மாடு இருந்துச்சு. இதெல்லாம் விட்டு சேர்த்துட்டாங்க. என் தகுதி தூக்கி நான் அப்படி இப்படி வளர்த்துக்கிட்டு வந்தேன். ஆமா, இந்த மாதிரி வளர்த்துக்கிட்டே வந்தா திடீர்னு கடங்காரனா வந்து நிக்கிறான். ஆமாங்க, எங்க அப்பா மட்டும் கடனா வந்து நிக்கிறான். ஏன்டா எங்க அப்பா கடன் வாங்கினான்னு கேட்டேன். அட பாய், உமா கல்யாணம் பண்ண சொல்ல கடன் வாங்கினான்டா, இன்னும் கொடுக்கறா, நீங்களே வந்துட்டீங்க சொந்த கொடுறான்னு கேட்கறான். சரி பரவாயில்ல, உனக்கு என்ன ஒரு நிலைக்குது எழுதி அவன் எழுதி போட்டான். இன்னொருத்த வந்து நிக்கிறான். என்னடான்னு கேட்டா, ஒப்பங்காரன் எங்கிட்ட கடன் வாங்கினான். எதுக்கு கடன் வாங்கினான்னு கேட்டேன். நீ முழுவதும் சொல்ல கடன் வாங்கினான்டா, நீ பொண்ணு வந்துட்ட கத்த போடுறான். சரி பரவாயில்ல, மாடு விதியை தும்படா எழுதி அவன் அவுத்து ஓடி போடுறான். வீடு மாட்டுதான் இன்னொரு கடங்காரன் வந்து நிக்கிறான். என்னடான்னு கேட்டா, உன் தங்கச்சி முழுவதும் சொல்ல வாங்கினான். சரி பரவாயில்ல, வீடு விதி எழுதி போடுறாங்க. எழுதி மட்டும் 2 பேரும் அம்மா நடுவாட்டில் நிற்கும். கண்ண மேல போறான்னு எல்லாத்துக்கும் கூப்பிட்டு இப்போ போர் நிக்கிறேன். என் தங்கச்சி இன்னைக்கோ 4 வந்து வயசுக்கு வர்றதுக்கு திடீர்னு ஸ்கூல் போனா வயசுக்கு வந்துட்டாங்க. வயசுக்கு வந்துட்டா சரி மஞ்சா தண்ணி சுத்துருவேன், இருக்கிற சத்தத்தை சுத்துவான், அது உள்ளாது வீடு சுத்துவான், அது உள்ளாது கோயில சுத்துவான். எனக்கு தான் எதுவுமே கிடையாது. ஹரிச்சந்திரா கோயில வச்சு மஞ்சா தண்ணி ஆமாங்க. ஏன்னா ஹரிச்சந்திர கோயில உட்கார வச்சு சுத்தி இட்டு வந்து வளர்த்து தான் வந்த கிளான் வயசு ஆகி போச்சு. அது கூட கொஞ்சம் குண்டாங்க கூட பரவாயில்ல. ஒரு மாப்பிள்ளை வர மாட்டேன். ஆமா பாக்குறலாம் கேக்குறான், என்னடா டேய் நீ கல்யாணம் பண்றான்றான், தங்கச்சிக்கு தான்றான், அது கல்யாணம் பண்றான். ஒரு மாப்பிள்ளை வர மாட்டேன்னா நான் என்ன பண்ணுவேன்? வறுமை கோடு. அப்படியே மாப்பிள்ளை வந்தாலும் 25 சவரம் ஜாலியா இருக்கு ஏத்திக்கினே போறான். இப்ப எவ்வளவு 1.5 லட்சம் உக்கார அதுங்காட்டி இவ்வளவு விட்டு ஏற்றி வச்சுக்கிறேன். என்ன பண்ணுவேன்? சரி பரவாயில்ல, நானும் முயற்சி பண்ணேன். எப்படின்னா தங்கச்சி கல்யாணம் பண்ணிடுவோம், ஆனா 5 நிமிஷம் செலவலால பண்ணிடணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு எங்கன்னா கல்யாணமா கைச்சு முடியும். தங்கச்சி எது சொந்தக்காரன் கூட கிடையாது. அங்க 4-5 பேர் பாப்பாங்கள, எவனா சாட்டி சீஸ் கொடுக்கணும் அப்படி இட்டு போய் சாப்பிடலாம் போட்டுக்கிட்டு அப்படியே பசங்க இட்டு போய் அப்படி இட்டு போய் அவனும் சாட்டை பண்ணல, அவனும் சாட்டை பண்ணல. ஏன்னா திருவாவா அங்க இப்படியே போய் நின்றுச்சு. ஒரு நாள் என் பக்கத்து விட்ட காரியம் சரி சாரி நினைக்குது, நான் வெளியூர் போயிடலாம், தண்ணி விட்டு வெளியூர் போயிட்டு மாறேன். காரி முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். என் தங்கச்சி ஆள் இல்லை. என்ன சொல்றேன்? காரியமான நம்பர் அவன் இஷ்டம் போட்டான். சந்தோஷமா போச்சு. ஆமா உடனே போற லட்டு வாங்கி எல்லா கோயிலும் லட்டு குடுத்துட்டு பசங்க லட்டு குடுத்துட்டு ஜாலியா இருந்தேன் நானு. சரி ஜாலியா இருந்த திடீர்னு பார்த்தா வந்து நிக்கிறாங்க. 1 சார் போட்டு 2 சார் போட்டு ஏய் சும்மா அத்தாட போ, 2வது வரக்கூடாது வந்து அவ்வளவுதான். நீ ஒய்யா கல்யாணம் பண்ணா எங்கன்னா கடை வாங்கி போட்டுருவேன். இசுமாடா நம்பர் போட்டான். எனக்கு சந்தோஷமா இருக்குது. ஆனா சில பேருக்கு தெரியாது இசுமானா நமக்கு பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு கம்நாடி ஆசை தெரியும் இது மூடுறாங்க. அப்புறம் 5 நிமிஷம் நிக்கிறாங்க போன். அதெல்லாம் பண்ணாதீங்க, இசுக்கெல்லாம் போவாதீங்க. வீட்டை கல்யாணம் பண்ணுவாங்க, சந்தோஷமா இருங்க. என் குடும்பத்துல அந்த மாதிரி யாருக்கு நடக்கூடாது. தெரிஞ்சா பையா முதல்ல கொள்ளையடிப்பது, கட்ட பெண்களை கண்டெடுப்பது, வீடுகளை தீ வைப்பது, ஏழை மக்களாக வந்து சேர்ந்து அந்த கொடியை அடித்து துரத்தி நாடு சந்தோஷமா இருக்குது. அவன் இந்து தானே அவ்வளவுதான். என் தங்கச்சி அவனே கற்பழிச்சிருக்கான். நிம்மதி எப்ப வரும் எதிர்பார்த்து
ஐயோ பெண்ணை மணந்து மாடி சாரி பெற்ற தாய் என்று அட போடுமாங்க அவன் கொண்டாடி காட்டு மங்கையர் கரசி என்ற பெண்ணை மணந்து இப்போ ரெண்டாம் தாரம் ஏங்க உங்களுக்கு போய் தேவை அதான் போய் சேர்த்து ஊத்திட்டா தானே ரெண்டாம் தாரம் கேட்டீங்க அரசாங்கத்திற்கு நாட்டு மக்களை பார்த்த குழந்தை ஏதோ ஒண்ணு இது செல்வங்களை கண்ணை இவன் பார்த்து அப்புறம் மூத்தவன் கவியரசி இறைவன் கனிமணி இதுவரை என் நாட்டு பக்கமே திரும்பவில்லை ஏன்னா இந்த தளபதி இருக்கிறனால வர வைக்கல இப்ப ஆளு இல்ல வர வைக்கல எனது மகளை மேஜராகி விட்டார் சரி அவர் வருகின்ற விகிதம் வந்திருக்கு எனது மனைவி இருக்கிறாரே நான் இன்னும் போனேன் மங்கையர் கரசி என்ற பெயரோட சீரகம் பணக்கத்தை வைக்கிற மரக்காராணி கொம்புறம்மா கொம்பூடா இருக்குப்பா பெரிய கெட்ட மாதிரி சோரி பாத்துறியா முன்னாடி வாங்க ஏய் செக் பாய் நான் ஒண்ணா சத்தியமாமா அதே மாதிரி இருக்கிறமா நீ ஏண்டா நான் ஒண்ணா அதே மாதிரி இருக்கிறான்னா ஏய் ஒரு சொல்லு கூட சொல்ல கூடாது யாரு நான் நாட்டு மகாராணி உன் பொண்டாட்டி யாரு காவல்காரன் மாடி யாருக்கு தெரியும் ஒருவேளை என் மாமனார் இருந்து உங்க பக்கம் வந்தானோ இல்ல உங்க பக்கம் அந்த பக்கம் போனானோ நல்லா கேப்படா ஏதோ ஒண்ணு கிராஸ் ஆயிட்டு இது முடிய சொல்றேன் இருட்டுல நிக்காத ஒரு நேரம் பால் இருக்க மாட்டேன் சாயில இருக்கிறியா பேப்பர் மச்சி வச்சிருந்தோம் சரி பாய் சரி பரவாயில்ல கொஞ்சம் உசாராவே இருக்கணும் போலடா ஆமா முன்னா நேத்தா டைல் சார் போட்ட மயிர் ஆச்சிக்காரு வீந்து போந்தெல்லாம் போட்டுறாங்க பையனுக்கு அவங்க தம்முனுக்குறாங்க போட்டு ஆச்சிக்காரு அப்படிலாம் இல்லடா ஏதோ வளர்ற பிள்ளை சாப்பிட்டு சொல்லி கொடுக்குறோம் வளர புள்ள சாப்பிட்டு கொடுத்தா கேடி காட்டு போக உட்காந்து ஆமா பரவாயில்ல இருட்டா சந்தோஷமா அது தெரியுமா எதுவும் உங்ககிட்ட போக ஐயோ வந்துட்டு மச்சான் வர சொன்னாரு ஏன்னா வேலை இருக்கும் படப்படுத்தியேன் உன்னை நினைப்பதற்கு வடிவெடுத்தேன் உன்னை மனப்பதற்கு வடிவெடுத்தேன் உன்னை மனப்பதற்கு முரசொலிக்க வரிச்சங்கம் என்றாடு ஒலி இசைக்க வரிச்சங்கம் என்றாடு ஒலி இசைக்க கனவு கண்டே பதற்கு வடிவெடுத்தேன் உன்னை மனப்பதற்கு மனப்படுத்து போன்ல பாக்குறீங்களா பூவென்ற ஒரு எழுத்தாகி யார் என்ற ஈரெழுத்து கலந்து பூ மாலை என்ற 3 எழுத்தாகி எழுத்தென்ற 4 எழுத்து கலந்து திருமணம் என்ற முதல் இரவென்ற 6 எழுத்தால் சங்கமாய் இன்பம் என்றுமென்ற 8 எழுத்தால் வந்துவிட்டு தாய் தேய் தகப்பு 9 எழுத்தால்
ஐயா தம்னு சொல்றாயா இதாயா அது அடிச்சுட்டேனா சொல்ல மாட்டா அது வாட்டா நான் கேட்டுனே இருக்கேன் அப்பப்பா டேய் அவ்வளவு அடிச்சுட்டா உங்களுக்கு கொஞ்சமாவது என்ன கேக்குறாங்க பாருங்க அட நீ பாதி அவங்க என்ன கேக்குறாங்க பாரு என்ன கேட்டாங்க நான் கேட்டாங்க சொரக்கா உப்பு இல்லன்னு நீங்க வேற அவங்க என்ன கேட்டாங்க அப்படி என்ன கேட்டவன் மன்னருக்கு 4வது பேஜ் ஏன் கேக்குறாங்க பாவி மாடிமேன் சொல்ற தரவாடி நான் சொல்லலாம் தான் அதுக்காட்டி அடிச்சுட்டு போட்டு கேக்குறாங்க இவங்க பேஜெல்லாம் கிடையாது 4வது செப்பினி தள்ளி விட்டாங்க பாவி சொல்லப்பான இது சொல்லாதே இருக்கலாம்டி நாலாம் தரம் ரெண்டாம் தரம் தரறா ஓ உங்களுக்கு தெரியும் நீ வரதுக்கு முன்னே 2 வச்சிருந்தாரு ஆமா இந்த கிச்சன்ல வேலை செய்வாங்க 2 வச்சிருந்தாரு ஐயோ கேளு போ அட பாவி செத்துரு. என்ன ரெண்டாம் தரம் என் வீட்டுக்கு பெண்ணு கேட்டு வந்தாங்க மாட்டிக்கோ. தூக்கு மாட்டிக்கோ செத்துரு. நான் சத்துறா நாலாம் அட தரம் பாவி வெக்கமா இல்ல. நாலாம் தரம் மோசம் போயிட்டா ஓ. நான் ஏமாந்துட்டேன் அந்த கேளு. பாவி நான் ஏமாந்த பாவி நான் கேளு, மோசம் வச்சிட்டு பண்ண வந்து பாவி. சாவாடி. யாரா இருக்கா ஏமாந்து ஓ. வரமாட்டாரு அட பாவி கேளு. ஏடா இந்த முதல்ல ஆரம்பிச்சே சொல்றேன் ஆரம்பத்தில் சொன்னா நீ கேட்க மாட்டியா கேளு என்னன்னு கேளு பாவிங்கோ அடி போடு அடிக்க போடுவா நல்லா குடும்பம் எவனுக்கு பிடிக்காது பாய போடுங்க என் கண்ணு நீங்க ரெண்டாம் தரம் சொல்லி திரும்ப நாலாம் தரம் சொல்றீங்க அவன் சொன்னா நீ ஓ எல்லா வீட்லயும் இப்படித்தான் நடக்கும் யாரும் உண்மை கிடையாது தெரியுமா அவங்க வெளியே பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க அப்படி இல்லைங்க அவன் சின்ன சிறு வயதுல இருந்து இந்த அரண்மனையே அவன் இருக்கிறான் ஆ. இந்த அரண்மனையில என்னடா நடக்குது அனைத்தும் உனக்கு தெரியும் அவன் சொன்னா நீ கேட்கலாமா இதை பத்தி உனக்கு தெரியுமா அதுக்கு தான் நான் சொல்லல வந்த உடனே தெரியுமா நம்ம நல்லா இருக்கிற குடும்பம் அவனுக்கு எப்பப்போ சண்டனை படையெடுத்து மலர் அங்கங்க ஒவ்வொன்று வச்சுக்கோங்க ஆமா ஆனா இவன் செத்தா எவன் சொத்துக்கு வாங்க போறான்னு தெரியல ஏய், ஏய், இது புள்ளலாம் சொத்துறா எதுக்கு? சரி பரவாயில்ல அடுத்தவங்க கொடுக்கணும்டா சரிங்க சரி சரி குடும்பம் ஏமா என்னங்க? உன்னை எதற்கு அழைத்தேன் தெரியுமா எதுக்காக? நமது செல்வங்கள் கவிமணியும் கடியர சென்றாங்களா ஆமா. இருவர் வருவதாக ஆமா நம்ம கொஞ்சம் வந்துங்க கூட்டு சொசை என்ன காப்பாத்தி பாத்துறா தினம நானா தினம மேட தினம ஊரு அப்படி சொல்றது இல்லையா இது நமது வீடு ஆ, இது நமது நிலம் ஆ. அப்படி சொல்லலாம் ஓஹோ ஆனா இது நம்ம பொண்டாடி ஹலோ ஓ இந்த மேடம் பிரிச்சினா மேடம் பிரிச்சினா பிரிச்சி விடு அவனை விடுமா அவனை விகடக்கு அப்படிதான் பேசலாம் மக்களுக்கு வருகை பார்க்க வேண்டும் அல்லவா அப்படியா? எல்லா வேலையும் நம்ம தான் செய்யணும் அவர் துட்டு மட்டும் தான் கொடுப்பாரு வாயை போடுறா. ஏற்பாடுலாம் நீ நான் தான் செய்யணும் பொம்பளை வச்சுட்டு தானே செய்வ நீ? ஓ நீ தான் கணக்கு வழக்கு பார்க்கணும் அப்படியா? இதை செலவு பண்றா அது செலவு பண்றா அப்படின்னு கணக்கு வழக்கு பார்க்கணும் சரிடா. கேட்டா ஆ. உனக்கு கணக்கு தெரிஞ்சா இல்ல நான் பார்க்க போறேன் ஏய், எனக்கு எல்லா கணக்கும் என்னுடைய வீட்டுக்காரருக்கு அது இருக்குமா உனக்கு கணக்கு தெரிஞ்சா இல்ல நான் செக் பண்ணி சரிடா. பார்க்கறேன் சரி, சொல்லு. சொல்லுவா பார்க்கலாம். சரி 10ல ஒண்ணு போனா என்ன 10ல 1 படம் மீதி 9 நம்ம 9 திடீர்னு நம்ம எனக்கு கூப்பிட்டு அசியம் பாத்தியாமா ஆ, என்ன? எனக்கு 9 சொல்றியாமா பாவி. நம்ம என்னமா அந்த மாதிரி பச்சை நானா பாம்பே போற ஆளா நானு ஏன்டா பாம்பே போறேன்? பாம்பே போறேன்டா. என்ன பாம்பேக்கெல்லாம் ஒரு 20 வருஷம் சொன்னேன். பின்னமா கணக்கு கேட்டா கணக்கு சொல்லு நான் கணக்கு கட்ட கேட்டேன் 1 2 3 4 5 6 7 கிடையாது 10ல ஒண்ணு போனா என்ன கேள் பசங்களுக்கு ஏய், தம்பி. உங்களுக்கு கூட help ஏய், ஆயிடுமா? இங்க பாருடா, இவங்க சொல்றாங்க. கையை பாரு. 19 உள்ள 19 கிடையாது இவங்க எல்லாம் தூக்கிட்டு இருக்கிறாங்க ஆமா. 10ல ஒண்ணு போனா என்ன தெரியுமா 10ல 1 பண்ணி 0 ஆமா 10ல ஒண்ணு போனா 0 எப்படி? 10 போடு இது ஒண்ணா? இது 0. 0 இது ஒண்ணு எடுத்தா? ஒண்ணு போயிடுச்சுன்னா 0 சண்டை சண்டை கமா ஏன்டா அப்படி பாக்குறேன்? இப்படிதான் ஆகணும் தெரியுமா சரி பரவாயில்ல இன்னொன்னு கேட்டேன் இந்த பொண்ணுங்கிட்ட காதல இருக்கிறானா இல்லன்னு கேட்கத்தான் கண்டேட்டுக்கு சில்லறைக்காகத்தான் 2 ஒண்ணு தான் அது என்ன சொல்லு காதல் கதையடா என்னன்னு கேக்குறேன். ஏன்னா ஒண்ணுதான் கேட்கலாம் கேட்டேன் என்னது? பெண்ணுகிட்ட காதலிக்கிறானா இல்லன்னு கேட்கத்தான் கேட்கட்டும். கண்டேட்டுக்கு சில்லறைக்காகத்தான் ஒண்ணு என்ன சொல்லு இது என்னமோ ஒரு மாதிரி எனக்கு தெரியும் எனக்கு தெரியல எப்படி 2 பேருட்டும் சில்லறை காட்டுறோம்னா அந்த ஆளா இல்லைன்னு சொல்லுவான் இவங்கிட்ட காதலிக்கிறான்னு கேட்டா இல்லைன்னு சொல்லுவான் 2 பேரும் இந்த ஆளு இல்லைன்னு சொல்லுவாங்க இது அவ்வளவு யாரா எனக்கு பயப்படுறேன் டேய். தெரியலம்மா காதல இருந்தாலும் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க இல்லைன்னு சொல்லுவாங்க. கண்டேட்டு பையில சில்லறை இருந்தாலும் அந்த ஆளு இல்லைன்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா இந்த குத்திட்டா மறுபடியும் வாங்கல இவன் காதுல இருக்கிற உண்மை சொன்னா என்ன? யார் எப்படி சொன்னா இன்னொருத்த காதலிக்க மாட்டான்ல லவ் அப்படி பண்ணும்போது உங்களை மாதிரி ஆமா ஆமா பார்த்து போறேன். என்ன பண்றது சரி பரவாயில்ல இருக்கா பசங்க வாங்க, ஏன்? கம்முனு இரு. ஆமா